ஏதோ ஒரு வகையில நமக்கு அத்தியாவசிய பொருளா இருக்கிற தீப்பெட்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கு. தமிழக தென் மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கிற இந்த தொழில் இப்போ உலக நாடுகளுக்கிடையே நடக்கும் போர்னால அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. 5 லட்சம் தொழிலாளர்களின் எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. தீப்பெட்டி தொழில என்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம், தென்காசி மாவட்டத்துல திருவேங்கடம், விருதுநகர் மாவட்டத்துல சாத்தூர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், தர்மபுரி மாவட்டங்கள்னு 400க்கும் மேற்பட்ட இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருது. இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் 90% பேர் பெண்கள். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்த ஒரு தொழில தான் நம்பி இருக்காங்க. தற்போது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில அந்த தாக்கம் தமிழகத்தோட கடைக்கோடி கிராமங்கள்ல எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. தீப்பெட்டி தொழிலுக்கு மிக முக்கியமான மூலப்பொருள் மெழுகு. இந்த மெழுகு பெரும்பாலும் ஈரானில் இருந்து தான் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுது. போர் காரணமா கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளதால மெழுகு வரத்து முற்றிலுமா நின்றிருக்கு. மெழுகு வர்றது நின்றதால சந்தையில் இருக்கிற மெழுகின் விலை கட்டுக்கடங்காம உயர்ந்திருக்கு. தீப்பெட்டி தொழிலுக்கு தேவையான உயர்தர பிராக்பின் மெழுகு தயாரிப்புல உலகிலேயே ஈரான் முன்னணியில இருக்கு. மற்ற நாடுகளை விட ஈரானின் மெழுகில் எண்ணெய் பசை, அதாவது ஆயில் கண்டென்ட் சரியான அளவில் இருப்பதால தீக்குச்சி எளிதில் எரிவதற்கும் நீண்ட நேரம் நிலைத்து எரிவதற்கும் இதுவே சிறந்ததாக கருதப்படுது. இப்போ சீனா மற்றும் ரஷ்யாவிலிருந்து மெழுகு இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதோட விலை மற்றும் போக்குவரத்து செலவு அதிகமா இருக்கும். உள்நாட்டுல சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் CPCL மூலம் கிடைக்கும் மெழுகோட தரம் தீப்பெட்டி தயாரிப்புக்கு முழுமையாக ஈடு கொடுக்க முடியலன்னு உற்பத்தியாளர்கள் சொல்றாங்க. இந்த சூழல்ல தான் போருக்கு முன்னாடி கிலோவுக்கு 80 ரூபாய் இருந்த மெழுகு இப்போது 130, செலோடேப் 120 இருந்து 180 விலை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தீப்பெட்டி பண்டல்களை கட்ட பயன்படும் PP கவர் மற்றும் செலோடேப் தயாரிப்புக்கு தேவையான வெர்ஜின் பெட்ரோலியம் பொருளும் ஈரானில் இருந்து தான் வருது. அதோட விலையும் சுமார் 5% வரை உயர்ந்திருக்கு. ஈரான்ல இருந்து வர மெழுகு தடைப்பட்டதால உள்ளூர் வியாபாரிகள் விலையை ஏத்திருக்காங்க. இதனால ஒரு பண்டலுக்கு 10 முதல் 20 ரூபாய் வரை உற்பத்தி செலவு அதிகமாயிருக்கு. உற்பத்தி செலவு அதிகரிச்சாலும் தீப்பெட்டியோட விலை உடனே உயர்த்துவது சந்தையில சாத்தியமில்லாத ஒண்ணா இருக்கு. அதே சமயத்துல தீப்பெட்டி தொழில் இந்த போர்னால மட்டும் பாதிக்கப்படல. ஏற்கனவே சந்தையில மலிவா கிடைக்கிற ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் லைட்டர்கள் தீப்பெட்டியோட தேவையை வெகுவா குறைச்சிருக்கு. சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த லைட்டர்கள் தடை செய்யணும்னு உற்பத்தியாளர்கள் நீண்ட காலமா கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த போர் இடிமேல் இடியாக வந்து விழுந்திருக்கு. மெழுகு தட்டுப்பாடு நீடிச்சா அடுத்த சில வாரங்கள்ல பெரும்பாலான தொழிற்சாலைகள் மூடப்படும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா தினக்கூலிய நம்பி இருக்கும் 5 லட்சம் தொழிலாளர்கள், குறிப்பா பெண்கள், அடுத்த வேளை உணவிற்கே கஷ்டப்படும் சூழல் உருவாகும். இது ஒரு பொருளாதார சிக்கல் மட்டும் இல்ல, 5 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதார பிரச்சனை. ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் இந்த விவகாரத்துல தலையிடணும் தான் இவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஒன்னு, மற்ற நாடுகள் இருந்து மெழுகு இறக்குமதி செய்ய வழிவகை செய்யணும், அல்லது இறக்குமதி வரியை குறைக்கணும். லட்சக்கணக்கான ஏழை தொழிலாளர்களோட அடுப்பு எரியணும்னா தீப்பெட்டி தொழிலை அரசு பாதுகாக்கணும்.